வெள்ளிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருதுன்ட்டு முன்னாடியே நம்ம இந்த பூஜை வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. முந்தின நாளே எல்லாமே கிளீன் பண்ணி வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. அப்படியே கிச்சனும் கிளீன் பண்ணிட்டு மஞ்சள்ல அழகா நம்ம பூ போட்டு பூஜை பண்ணி அந்த மறுநாள் பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நாளையிலேயே பசங்களும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு நம்ம எப்பவுமே அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு 27 முறை சுத்துவோம். அதே மாதிரி சுத்திட்டு நம்ம ரெகுலர் வேலை எல்லாமே நம்ம லாஸ்ட் பிளாக்ல சொல்லியிருப்பேன். வெள்ளிக்கிழமை பூஜையும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வேலைகள் இருந்துச்சு இல்லையா, அதனால வெள்ளிக்கிழமை பூஜை ஹோர நேரத்துல 1 மணிக்கு தான் 1 to 2 ஹோர நேரத்துல தாங்க செஞ்சிருந்தேன். அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே பிஸியா தாங்க போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்றத சொல்லுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை பிரதோஷம் வருது, ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி வருது. உங்களுக்கு இந்த 3 நாளும் இப்படி பிஸியா தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பிளாக்ல நம்ம எந்த கோவிலுக்கு போனோன்றதை பத்தியும் அடுத்தடுத்த பிளாக்ல பார்க்கலாம். இது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வருங்க. இன்னைக்கு நம்ம மதியமா லைவ்ல வந்திருந்தோம். யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லைவ்ல போய் நம்ம சேனல்ல கண்டிப்பா போய் பாருங்க. அடுத்த முறை எப்போ வரலாம் லைவ்லன்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம லைவ்ல எப்போ வரலான்னு, எந்த நாள் எந்த நேரத்துக்கு வரலான்னு சொல்லுங்க. அந்த நேரத்துக்கு கண்டிப்பா வந்துடும். நானும் யாஷியும் பாய்.